லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சாலா படத்தோட விமர்சனம். சாலா சாலாவா? ஹிந்தியில் சாலான்னா ஏதோ ஒரு மாதிரி வார்த்தைன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு தான் நானும் இந்த படத்துக்குள்ளார போனேன். சாலா அப்படின்ற லெவலில் இல்லைங்க. உண்மையாக கொஞ்சம் சாலா பாகுந்தி அப்படிங்கிற லெவலில் இருந்தது இந்த படம். என்னன்னா படத்தில் எல்லாம் புதுமுகம் மாதிரி தெரியுறாங்க, இந்த ஆள் பாராட்டுறானே அப்படின்னு நீங்கள் பார்க்குறது புரியுது. அதில் ஒன்றும் பெரிய புதுமுகம்லாம் இல்லை. சினிமாவில் சம்மந்தப்பட்டவர் தான் அந்த தீரன்கிற சாலா கேரக்டரில் நடிச்சிருக்கிறவர். ஒரு மன்மதன் வல்லவன் காலத்துலேருந்து பலான அடிச்சுட்டுமா அப்படின்னு எந்திரிப்பார். அப்போ கொஞ்சம் உருவம் சின்னதாக இருந்தது, அந்த கேரக்டர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷ்மா வெங்கடேஷ், இவங்க வந்து நம்ம ரசவாதி படத்தில் ரீசெண்டாக நடிச்சிருந்தாங்க. புனிதாங்கிற கேரக்டரில் இதில் ஒரு டீச்சர் கேரக்டரில் வராங்க, வேற லெவலில் இருக்கிறாங்க. சார்லஸ் வினோத் தங்கதுரைங்கிற கேரக்டரில், சார்லஸ் வினோத்தும் உங்களுக்கு தெரியும், பாரஞ்சித்தோட பல படங்களில் இவர் இருப்பார், ஒரு சின்ன டான் மாதிரி ஒரு கேரக்டரில். அந்த கேரக்டர் ஒரு 2 கேங், ஒரு கேங்குக்கு தலைவர் வந்து நம்ம அருள்தாஸ், அவருக்கு கீழே நம்ம தீரன் சாலாவும் ஸ்ரீநாத்தும் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். ஜீவாவோட இயக்குனர் ஒளிப்பதிவாளர், ஜீவா கிட்ட ஒளிப்பதிவு இயக்குனர், அவர் இயக்குனரும் கூட இறந்துட்டாரு. அவருடைய சிஷ்யர். அதுக்கப்புறம் நடிகராகவும் சந்தானம் படங்கள்லாம் நிறைய படங்கள்ல இருப்பார். தனுஷ் படத்தில் இருப்பார். இப்போ சந்தானத்தை வச்சு ஒரு படம் கூட ரீசெண்டாக பண்ணியிருந்தாரு, நல்ல படம். ஸ்ரீநாத் அவர் தாஸுங்கிற ஒரு கேரக்டரில். அருள்தாஸ் ஒளிப்பதிவாளர் தான் அவரும். பிரமாதமான ஒரு நடிகர். அவர் ஒரு டான். அவருக்கு அவங்க 2 பேரும் தீரனும் ஸ்ரீநாத்தும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சார்லஸ் வினோத் ஒரு டான். டான்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இவங்க 2 பேருக்கும் வேலையே ஏரியாவில் இருக்கிற பார்கள்லாம் எடுத்து, அங்கே லேடிஸ் காலேஜ் இருந்தாலும் சரி, ஸ்கூல் இருந்தாலும் சரி, கோயில் இருந்தாலும் சரி, வம்படியாக அங்கே நடத்தி வருமானத்தை குழிக்கிறது. இதில் ஒரு படி மேலே போய் நம்ம சார்லஸ் வினோத் என்ன பண்ணுறாருன்னா, ஒயின் ஷாப்புகளுக்கு கள்ளச்சந்தையில் சரக்குகளை ரெடி பண்ணி பல பேர் சாவுக்கு காரணமாக இருக்கிறாரு. இந்த ஆலையை ஒரு புதுசாக பீர் குடிக்க இடம் பார்த்து தேடி அலைகிற 3 பேர் நார்த் மெட்ராஸில் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த ஆலைக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமா பீர் அடிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த ஆலையில் நடக்கிற அட்டுவழிகளில் படம் பிடிக்கிறாங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து போட்டு அடித்து மிதிக்கிறாரு, அடித்து கொன்னுடுறாரு சார்லஸ் வினோத். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த சாலா தீரன், அவர் அருள்தாஸோட கையால் ஸ்ரீநாத்தோட சேர்ந்து அந்த ஏரியாவில் ஒருத்தரை நிற்க வச்சு நம்ம சார்லஸ் வினோத்துக்கு எதிராக நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. அவனை கொண்டு போட்டுடுறாங்க அந்த ஆப்போசிட் கேங்கு. இப்போது 2 பேருக்குள்ளாரையும் பயங்கர பிரச்சனை. இவங்க அந்த சார்லஸ் வினோத் குரூப் அந்த 3 பேரை கொன்ன வீடியோ இவங்க கையில் கிடைக்குதா? அவங்க இந்த கள்ளச்சாராய ஆலையை, அதாவது போலி மதுபான ஆலையை அவனுங்க வீடியோ எடுத்தது இவங்க கையில் கிடைச்சா அவங்களுக்கு காரியம் பண்ணிடலாங்கிற லெவலில் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க இந்த ஆப்போசிட் கேங்கே இல்லாமல் பண்ணணும்னு ஒரு பக்கம். இந்த தாதாயிச கதைக்கு இடையில ஹீரோ தீரன் சாலாவுக்கும் ஹீரோயின் புனிதா கேரக்டரில் வர்ற ரேஷ்மா வெங்கடேஷ், புனிதாங்கிற டீச்சர் கேரக்டர் ஒரு புனிதமான டீச்சர் கேரக்டர். அவங்க என்னடான்னா 2 பார்ட்டியோட பார்களுக்குமே எதிராக அங்கங்கே மாணவர்களை திரட்டிக்கிட்டு போராடுறாங்க. அதில் கொஞ்சம் அத்துமீற சார்லஸ் வினோத் குரூப்பை கண்டிக்கிறாரு சாலா தீரன். அதில் அவங்களுக்குள்ளார முட்டல் மோதல். அதே நேரம் ரேஷ்மா வெங்கடேஷ் இந்த புனிதாவுக்கும் தீனா கேரக்டருக்கும் இடையில சின்னதாக ஒட்டல் உறவாடல். இவங்க காதல் ஜெயித்ததா இல்லை இந்த வில்லன் கேங் ஒன்று அடிச்சுக்கிட்டு காலி ஆணுச்சா? இறுதியில் படம் என்ன சொல்லுதுங்கிற இடத்துல நம்மளை வந்து சீட்டோட நுனிக்கே அழைச்சிட்டு வந்துடுறாரு இயக்குனர். அங்கே வச்சிருக்காருங்க விஷயம். ஆமாம், மதுவால் ஏற்படுற தீங்கு, அது போலி மதுவாக இருந்தாலும் சரி, அரசாங்கமே காட்சி கொடுக்குற நம்ம டாஸ்மாக் மதுவாக இருந்தாலும் சரி, என்ன ஏதுங்கிறத ஒரு டீட்டெயிலாக சொல்லி படத்தை வந்து வேறு கோணத்தில் திருப்பி கிளைமாக்ஸில் முடிச்சிருப்பது வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது. இதில் போலீஸ்காரராக முதல்ல இந்த கேங்குகளுக்கு கைகூலியாகவும் பின் அவங்கள கண்டம் துண்டமாகவும் ஆக்குற ஒரு போலீஸ் கேரக்டரில் சம்பத்ராம் நடிச்சிருக்கிறாரு. இன்னும் சிலரும்
நமக்கு தெரிந்த தெரியாத முகங்கள் பலரும் நடிச்சிருக்கிறாங்க. உண்மையாவே ஒரு வித்தியாசமான படைப்பு. இந்த சாலாவா வர்ற தீரன் தான் இந்த படத்த வந்து நின்னு உருவாக்கி இருப்பார் போல் இருக்குது. ஆஜானு பாவான ஒரு 6 அடிக்கு மேலான உருவத்துக்கு அசத்தலான ஒரு படம் அமைஞ்சிருக்குது. அ கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் உயரமான நடிகர், இயக்குனர் அமீர் மாரி தெரிகிறாரு. இந்த தாடியும் இதுவுமா. கரெக்ட்டா படங்கள் புடிச்சு, கதை புடிச்சு பண்ணா தமிழ் சினிமாவுல அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கும் நிச்சயமா. இந்த படத்த வந்து மணிப்பால், எஸ்.டி. மணிப்பால் அவர் தான் இயக்கியிருக்கிறாரு. இப்படி வித்தியாசமா சிந்திச்சதுக்காகவே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ரவீந்திரநாத் குரு அவரு தான் இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் டைரக்டர் தீசன். மியூசிக்கும் சில இடங்கள்ல அதிரடியாவும், சில இடங்கள்ல மரணஅடியாவும் இருக்குது. இந்த படத்த புவன் படத்தொகுப்பு பண்ணியிருக்கிறாரு. இந்த புவன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பார்த்து செதுக்கி இருந்தாருன்னா, இந்த படம் சாலா நான் சொன்ன மாரியே 100க்கு 100 சாலச் சிறந்ததா இருந்திருக்கும். ஆனா, சில இடங்கள்ல கொஞ்சம் திராபையான சீன்கள் அங்கங்க சாலா அப்படின்னு நம்மள கத்தவும் விடுது. அதையும் சொல்லணும். ஆனாலும் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்தி ஆகிய எனது பார்வையில 10க்கு 6, 6.5 மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.